நாம என்னதான் கரும்பு உற்பத்தி செய்து உரம்லாம் வச்சு பார்த்தாலும் கூட அதுவும் விற்பனை விலையும் என்று வேச்சாக்க மாட்டேங்குது. ஏன் தனியார் மேலேயே சில பேர் மூடிட்டாங்க. என்ன காரணம்? இன்றைக்கு வெளிநாட்டு சர்க்கரை இந்தியாவுக்குள்ளே வருகிறது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே அதிகமான சர்க்கரை ஆலை இருப்பது மகாராஷ்டிரா. அங்க அதிக உற்பத்தி இருக்கிறது. அங்க அந்த நிலத்தினுடைய தன்மை சர்க்கரை தன்மை கூடுகிறது. ஆனால் உற்பத்தி அதிகமா இருக்குது. அவனுக்கு கட்டுப்படி ஆகுது. தமிழ்நாட்டில் கட்டுப்படி ஆகல. அந்த அடிப்படையில் தான் இந்த குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் நம்ம சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கிறதுக்கு அரசாங்க காரணம் என்னன்னா விவசாயிக்கு கொடுத்து எப்படியாவது உற்பத்தி செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் நம்ம சப்போர்ட் பிரைஸ் தரோம். ஆனா அதுவும் கட்டுப்படி ஆகல. அதனால தானே ஒழிய இப்ப இந்த ஆட்சி இருக்கிறீங்க விவசாயிகளுக்கு அதிகமாக கொடுத்து உற்பத்தி செய்வதற்கு பண்ணுங்க, வரவேற்கிறோம். மகாராஷ்டிரா பத்தி சொன்னாரு. மகாராஷ்டிராவுடைய சக்சஸ்ஃபுல் மாடல் சுகர்ல ஏன் அப்படின்னா கரும்புக்கென்று ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி எல்லாத்துக்கும் ட்ரிப் வாட்டர் மேனேஜ்மெண்ட், எந்த விவசாயம் இருந்தாலும் எத்தனை ஏக்கரா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் சரத்பவார் அவர்கள் அந்த சர்க்கரையில ரொம்ப முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து கரும்பு விவசாயிகளை ஒன்றிணைத்தார்கள். கரும்பு விவசாயிகளுக்கான தனி திட்டங்களை உருவாக்குனாங்க. கரும்பு விவசாயிகளுக்கான ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் இரிகேஷன் ப்ராஜெக்டை உருவாக்குனாங்க. கூட்டுறவு சங்கத்தை உருவாக்குனாங்க. அந்த கூட்டுறவு சங்கம் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவை கரும்பு உற்பத்தியில், அதாவது சர்க்கரை உற்பத்தியில் நம்பர் 1 மாநிலம் ஆக்கியிருக்கு. இந்த மாதிரி திட்டங்கள் கடந்த 5 வருடங்களில் உருவாக்கப்படாதனால்தான் கரும்போடைய விளைச்சல் கிட்டத்தட்ட 100% 30% இருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு 4000 ரூபாய் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர் இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். கரும்பு விவசாயிகளுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம அண்ணன் சொன்ன மாதிரியே விவசாயிகளுடைய உற்பத்திக்கும் அதோடைய விற்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கிறதுனால தான் மாண்பு முதலமைச்சர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. எப்படி மகாராஷ்டிரா சுகர்ல நம்பர் 1 இருக்கோ, கூடிய விரைவில் எங்களுடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் மூலம் மகாராஷ்டிராவுக்கு ஈக்குவலா தமிழ்நாடு கரும்பு உற்பத்தியில் வரும்ங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம்.